சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சின்னமும் தயார் அண்ணனும் தயார் அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்க வீடியோ போட்டிருந்தீங்க, அதுவும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷத்துல இருக்குங்களா? திமுக வீழ்த்துவது அதிமுக வீழ்த்துவது இல்லை, நாம் தமிழர் அரசமைக்கும், தமிழருக்கான அறம் சார்ந்த அரசமைக்கும். அந்த வேலை தான் எங்க வேலை. அதை இலக்கு நோக்கிய பயணத்துல போய்கொண்டு குறுக்கு வழியில் அதிகாரம் அடைச்சிருந்தா நாங்கள் எப்பயோ கூட்டணி போயிருக்கலாமே. 2016 போயிருக்கலாம், 19 போயிருக்கலாம், 21 போயிருக்கலாம், 24 போயிருக்கலாம். நாங்க போகலையே. இல்லங்க, சீமானுக்கு துணை முதல்வர் ஆப்ஷன் வரைக்கும் சொல்ற மாதிரி எல்லாம் அண்ணன் வெளிப்படையா சொன்னாங்க, என்கிட்ட பேசினாங்க. அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் வரைக்கும் ஆக்கம் சொன்னாங்க. நீங்க தனித்தே போட்டியிட்டால் மறுபடியும் திமுக வரும், திமுக வர்றதை நீங்க விரும்புறீங்க. அவங்க ஒரு பூச்சாண்டி காட்டுவாங்கல்ல, பாஜக உள்ள வந்துரும் திமுக போடுங்க. அதே போல இவங்க ஒரு பூச்சாண்டி, திமுக வந்துரும் பாஜக போடு. இது எல்லாம் ஒரு கற்பிதங்கள். இந்த கற்பனா வாதங்களுக்கு நாங்க ஈடாக மாட்டோம். பூத் கமிட்டினா என்னன்னு புஷியானது தெரியுமா? முதல்ல அவர் என்ன சொன்னாரு புஷியானது மேடையில? இங்க பூத் கமிட்டி அமைக்கிறவங்க எல்லாம் போய் நீங்களே சொந்த காசை போட்டு உங்க தெருவிளக்களை சரி பண்ணுங்க அப்படின்னு பேசுறாரு. அது வார்டு கவுன்சிலர் வேலை. வார்டு கவுன்சிலருக்கும் பூத் கமிட்டிக்கும் வித்தியாசம் தெரியல. 13 வருஷம் 14 வருஷம் எங்க அண்ணன் சீமான் கட்சி நடத்தி இன்னைக்கு 8% ஒரு மிகப்பெரிய வாக்குகளை வாங்கி அறுவடை செஞ்சு இன்னைக்கு அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. கட்சி சின்னமும் நமக்கு உறுதியாயிருக்கு. ரைட்டுங்களா? இதெல்லாம் இல்லாமலே இன்னும் நிரூபிக்கப்படாமலே இன்னைக்கு விஜய்க்கு அந்த லெவல் வந்துருச்சு. 13 வருஷம் சீமான் போராடி வாங்கினாரு. இன்னைக்கு பெரிய பொலிட்டிக்கல் இன்டெலெக்சுவல் சொல்றாங்க. யார் அந்த இன்டெலெக்சுவல்? கடைசி படமான ஜனநாயகன் படம் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டு அரசியல் ஓட்டு அரசியல் 26ல ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். அந்த படம் ஓடுதான் பார்ப்போம். படம் ஓடுதான் பார்ப்போம். இல்லையே ஓடிச்சா? கோட் படம் ஓடிச்சா? படம் ஓடுதான் பாருங்க. அப்புறம் பாருங்க என்ன புரட்சி ஏற்படுத்த போகுது. அண்ணா திருமாவோட கூட்டங்கள்ல அண்ணா திருமா ஒளிவாங்கிய பிடிச்சு யாரும் அங்க ஏறாத, அங்க போகாத, நாற்காலி எடுக்காத, உயர பிடிஞ்சு விட்டுறாத அப்படிங்குது. இந்த பக்கம் விஜயோட கூட்டத்துல வந்து ஏன் நாற்காலி எடுக்கிற அப்படின்னு புஷியானது கோபமா இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியோட மேடையில யாராவது அறிவு கொடுத்து பார்த்திருக்கீங்களா? அக வணக்கம்னா 1,00,000 பேர் நாளும் அமைதியா இருப்பான், நிசப்தமா இருக்கும். இளம் தலைமுறையினர் வசீகரம் அண்ணன் சீமானுக்கு பெரிய அளவுக்கான கூட்டம் இருந்தது. அண்ணாமலை வந்த பிறகு ஒரு அண்ணாமலை பக்கம் ஒரு ஈர்ப்பு இருந்தது. இன்னைக்கு அந்த கூட்டம் எல்லாம் அதுல வந்து பெரும் பகுதி விஜய்க்கு தான் இருக்க போகுது. விஜய்க்கு தான் அந்த ஓட்டாவே கன்வெர்ட் ஆகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்லக்கூடிய ஆய்வுகள், பல ஆய்வுகள் களத்துல எடுக்கக்கூடிய ஆய்வுகள் தாங்க. எந்த ஆய்வு? அரிஸ்டாட்டில் ஆய்வா? இந்த ஐன்ஸ்டீன் ஆய்வா? எந்த ஆய்வு? ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் வேதாரண்யம் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளரான திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்றைக்கு உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. ஆதன் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் அவங்களே உங்களுக்கு வாழ்த்தும் சொல்லுவாங்க. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது, சின்னம் நீங்க எதிர்பார்த்த சின்னமும் கிடைத்திருக்கிறது. சின்னத்தில் வந்திருக்கிற முகமும் அண்ணன் சீமான் முகமே வந்திருப்பதாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களுமே அப்படிதான் கொண்டாடிட்டு இருக்கீங்க. சின்னமும் தயார் அண்ணனும் தயார் அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்க வீடியோ போட்டிருந்தீங்க, அதுவும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்களா? ஆமா, பெரிய அங்கீகாரம் தான். நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்பட்டு நம்ம 16 முதல் முறையாக போட்டி போட்டோம். அப்போ மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டி போட்டோம். 2019 விவசாய சின்னம், 21 விவசாய சின்னம், 24 விவசாய சின்னத்தை பெற சூழலில் வந்து சின்னம் திட்டமிட்டு பறிக்கப்பட்டது. பறிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மாத கால செயல்பாட்டை முடக்கி போட்டாங்க. மற்ற கட்சிகளுக்கு வந்து கூட்டணிக்கு போகணும், கூட்டணிக்கு போய் நோட்டு பேரம், சீட்டு பேரம், இது போன்ற அந்த கலந்தாய்வுல இருப்பாங்க. கலந்தாய்வுனா அவங்க அதில் அந்த பேரத்தில் இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சிக்கல் கிடையாது. நாங்கள் வந்து தனிச்சு போட்டியும் அறிவிச்சாச்சு, வேட்பாளர்களையும் முடிவு பண்ணியாச்சு. அப்போ களமிறங்கலாம்னு 2024 நினைக்கிறப்ப கடைசி நேரத்தில் வந்து சின்னம் பறிக்கப்படுது. அப்போ தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்கள் பரப்புரைக்கு போகிறப்ப எந்த சின்னத்தில் வாக்கு கேட்கறதுங்கிற தயக்கம் இருக்குது. பொதுக்கூட்டம் போட்டால் பொதுக்கூட்டத்தோட நிறைவில் சின்னத்தை சொல்லி வாக்கு கேட்கணும், எப்படி கேட்கறதுங்க தயக்கம். அதே போல் அண்ணன் சீமான் வந்து பரப்புரைக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறப்ப சின்னம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தேர்தல் நெருக்கத்தில் ஒரு மாத காலம் வந்து எங்களோட செயல்பாட்டை முடக்கி போட்டு கவனத்தை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல குவிச்சிருச்சு. அதுக்கு நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிட்டோம், நீதி கிடைக்கல. நீதிமன்றத்துக்கு போனோம், அங்கேயும் முறையிட்டோம், நீதி கிடைக்கல. கடைசியாக வந்து அதுக்கு பிறகு
கிடைக்கப்பட்ட சின்னமான ஒளிவாய் சின்னத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் தேர்தலில் போட்டி போட்டோம். அதில் நம்ம அடுத்த முறை நாங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவோம், எங்களுக்கான சின்னத்தை நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு நாங்கள் சவால் விடுத்தோம், அறைகூவல் விடுத்தோம். அதே போல் நாங்கள் சூழலித்தோம். அதே போல் வந்து 8 விழுக்காடுக்கு மேலே வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு அந்த விவசாயம் இல்லாமல் ஒரு புதிய விவசாய சின்னத்தை நாங்களே வரைஞ்சு கொடுத்து எங்கள் அண்ணன் சீமான் உருவத்தையே ஒத்த ஒரு விவசாயி, அந்த விவசாயாவது இந்த தலைப்பகலாம் வச்சு வடநாட்டு விவசாயமாக இருப்பார், இது மண்ணின் மகன். இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல, அந்த விவசாய சின்னத்தை நாங்கள் வரைஞ்சு கொடுத்து நாங்கள் வாங்கியிருக்கோம். அதான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்குது. இல்ல, முடக்கப்படக்கூடிய நிலை வந்தது, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்குது. சீமானுக்கு அவங்க வரைஞ்சு கொடுக்குற சின்னம் கொடுக்குற அளவுக்கான பவர் வந்துருச்சு போலியே. மாநில கட்சியை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப சின்னம் கொடுத்தா ஆகணும். அப்ப அங்கீகரிக்கப்பட்டதால அந்த இதை வச்சுதான் நம்ம சின்னத்தை கேட்டுப்பட்டோம். இல்ல அந்த மாதிரி நம்ம சின்னம் வரைந்து கொடுத்து அல்லது சின்னம் எங்களுக்கு இதுதான் இப்படிதான் எனக்கு வேணும், இந்த வடிவத்துல தான் வேணும்னு எல்லாம் கேட்டு வாங்க முடியும். ஒரு சின்னம் இல்ல, நாங்க 4-5 சின்னத்தை வரைஞ்சு கொடுத்தா பெறோம். இப்ப வந்து மாயாவதிக்கு யானை சின்னம் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாங்க வந்து புலி சின்னத்தை வரைஞ்சு கொடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க, விலங்குகளை தர முடியாது அப்படின்னு மடுத்துருவாங்க. இப்போ வந்து நாங்கள் புரட்சி வணக்கம் வைக்கிறோம். அப்போ வந்து இந்த புரட்சி வணக்கம் வைக்கிறப்ப இந்த புரட்சி வணக்கம் சொல்லி இந்த கையை வரைஞ்சி கொடுத்து கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏற்கனவே விவசாய சின்னம் இருக்குது, பல சின்னங்கள் இருக்குது. அதே போல் நாங்கள் இன்னொரு விவசாய ஏறு உழவன் அப்படின்னு விவசாயி நாங்கள் வரைஞ்சி கொடுக்குறோம், அதை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து பெரிய நமக்கு சலுகையோ பெரிய முன்னுரிமையோ இல்லை, நியாயப்படி கிடைக்க வேண்டிய கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் சமீபத்திய நாட்களில் டெல்லி உங்களை வந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது, அதற்காக கொடுக்கப்பட்ட பரிசாக கூட இந்த சின்னம்னு கூட சொல்றாங்க. ஆனால் நீங்க வர முடியாதுன்னு கராரா சொல்றீங்க. இருந்தாலும் சரி பார்ப்போம், நாம கொஞ்சம் விட்டு கொடுப்போம், கொஞ்சம் எல்லாமே செஞ்சு கொடுப்போம். கொடுக்கறது என்னவோ தேர்தல் ஆணையம் தான், ஆனா யார் யாரெல்லாம் பேக்கப் இருக்காங்கன்னு நீங்களே கடந்த காலங்களில் விமர்சனம் வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இன்னமுமே சிறப்பு சலுகை இன்னும் வரும், சீமானுக்கு நிறைய சலுகை கிடைக்க போகுது, நாம் தமிழருக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும்னா நாம் தமிழர் கட்சியோட எழுச்சி வளர்ச்சி நல்லா கிடைக்குமே ஒழிய யாரும் எங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. இந்த 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு அவர் தான் சொன்னார். என்னைய சோதனையும் போது வந்து அவ்வளவுதான், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்லாம் நீங்க முடிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது எல்முருகன். அப்ப பாஜக வந்து நாம் தமிழர் கட்சியை முடிச்சு விட்டணும் அப்படிதான் 2024 முடிவு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஏன்னா 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு தவிர்க்க இல்லாத இடத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சி போயிடுச்சு. தவிர்க்க இல்லாத இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி போனதால வேற வழி இல்லாம இந்த 8 விழுக்காடு வாக்கு இருக்கிறதால இந்த வாக்கை வந்து நம்ம சுவீகரித்துக் கொள்ள முடியாதா, தன்மைப்படுத்திக் கொள்ள முடியாதாங்கிறதுனால அவங்க கூட்டணிக்கு வலை போடுறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை, நாம கூட்டணிக்கு போக போறதில்லை, அதுக்கான துளி கூட வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க கனவு காண வேண்டியது. அண்ணாமலை கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சியே இருக்காதுன்னு எல்லாம் சொன்னவர் கரெக்டுங்களா? ஆனால் இன்றைக்கு வந்து அவர் இன்னைக்கு தலைவர் பதவியில் இல்லைனால் கூட ஒரு நட்பு ரீதியாக ரொம்ப நேசக்கரம் நீட்டக்கூடிய அளவுக்கு நம்ம ஒன்னா போயிருக்குமே நிறைய விஷயங்கள். அண்ணாமலை வந்து அண்ணனுக்கு வந்து தம்பி தான், அண்ணாமலை தம்பி தான், ராசா அண்ணன் தான், இந்த உறவு முறை வேற. ஆனா வந்து பாஜக எங்களுக்கு நட்பு சக்தி இல்லை, பகை சக்தி தான். பாஜகவோட கோட்பாட்டிலேருந்து அவங்களோட செயல் திட்டங்கள், அவங்களோட கொள்கை முழக்கங்கள் எல்லாத்துலேயும் 100 விழுக்காடு நாங்கள் முரண்படுறோம். உதாரணத்துக்கு சொன்னோம்னா அண்மையில் வந்து இந்த பெகல்காமில் வந்து தாக்கல் தொடுக்கப்பட்டு நாடு முழுக்க பேசுபொருளாச்சு. அந்த சமயத்தில் இராணுவத்தோட நடவடிக்கைகளுக்கு வந்து முழுமையாக ஆதரவு தெரிவித்து வந்து இங்கே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பேரணி போனாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன நிலைப்பாட்டை வச்சுச்சு? நாங்கள் கண்மூடித்தனமாக அந்த செயல்பாட்டை ஆதரிச்சோமா? தேசபக்தி அப்படிங்கிற பேர்ல கண்மூடித்தனமா ஆதரிச்சோமா? ஆதரிக்கலையே, விமர்சனத்தை தான் வச்சோம். இந்திய பெருநிலத்திலேயே இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எந்த கட்சியும் வைக்கல. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இங்க தமிழ்நாட்டில் திமுக, அப்புறம் வந்து எல்லாருமே ஒரே நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் விமர்சிக்க கூடாது, இந்த நேரத்தில் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்னா வச்சாங்க. நாம் தமிழர் கட்சி தான் அதில் உள்ள அரசியலையும் அதில் செய்யப்பட்ட மோசடித்தனங்களையும் தோல்விச்சு காட்டணும். அப்ப நாங்க எப்படி பாஜக இணங்கி போவோம்? உங்களை இழுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் தந்திரமா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது நிச்சயம் நடந்துரும், அதற்கான காலம் நெருங்கி விட்டதுன்னு சொல்றாங்க. ஒரு பிரபல ஜோதிடர், நான் பேரைய கூட பதிவு பண்ணுவேன், திரு செல்வி அவர்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க, நாம் தமிழர் 26ல கட்டாயம் கூட்டணி வரும் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. அவர் எந்த கட்சி சேர்ந்தவர்? அவர் பிஜேபியில இருக்காரு. அப்புறம் அவர் பிஜேபிக்காரர் அப்படிதாங்க பேசுவாரு. நாங்க போக போறோமா? நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியும் அறிவிச்சாச்சு, பல இடங்களில் வேட்பாளர்களையும் சொல்லியாச்சு. நாங்கள் வந்து 234 தொகுதிகளிலையும் போட்டியிட்டு வெல்வதற்கான இந்த அடிப்படை கட்டமைப்பு, வாக்கக அமைப்பு முறை
இதை உருவாக்குவதற்கு தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கோம். இங்கே ஒரு 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 தொகுதியை வந்து பல மாவட்டங்களாக பிரித்து அந்த மாவட்டங்களை வந்து வாக்குச்சாவடி அடிப்படையாக வச்சு கட்டி அப்போ கட்சியோட கட்டமைப்பை கடைக்கோடி வரைக்கும் வலிமைப்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும், அதே போல் கடந்த காலத்தில் போல இல்லாது எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் வந்து முகவர்கள் போடுறதுக்கான வேலைகளையும் நாம் தமிழர் கட்சி செய்யுது. இதில் எங்கே நாங்கள் அவங்கள எதிர்பார்த்து நிற்கிறோம்? இல்லை, பிஜேபி உங்களுக்கு கொள்கை எதிரி, மனிதகுல எதிரின்னு சொல்றீங்களா? மனித குலத்தின் விரோதின்னு நீங்க சொல்றீங்க, எதிரின்றீங்க. அதிமுக உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய எதிரி ஒன்றும் கிடையாது இல்லை? அதிமுக வந்து கோட்பாட்டு தெரிஞ்சு சொல்லல. ஆனால் திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்றோம். ரெண்டு கட்சியும் ஒன்று தான். தமிழ்நாட்டை வந்து 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி வந்து அழிச்சு முடிச்சிருச்சுன்னா திமுகவும் அடக்கும், அதிமுகவும் அடக்கும். இங்க திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை கோட்பாடு அப்படின்னு அவங்க பேசுவாங்க, கோட்பாட்டு வேடம் போடுவாங்க. அதிமுகவில் எந்தவித கொள்கை கோட்பாடும் கிடையாது. கோட்பாட்டு அரசியல் அவங்க பேசுறதே கிடையாது. இன்னைக்கு இல்லை, எம்ஜிஆர் காலம் தொட்டு. எம்ஜிஆர் வந்து என் கோட்பாடு என்ன அப்படின்னு விளக்குறப்ப அண்ணாயிசம் என் கோட்பாடுன்னார். அண்ணாயிசம்னு என்னன்னு கேட்டப்ப காந்தியிசம், கம்யூனிசம், சோசியலிசம், கேபிட்டலிசம் எல்லாம் சேர்ந்ததுதான் அண்ணாயிசம்னு ஒரு குழப்பமான ஒரு வரையறையை வச்சார். ஆனா அண்ணாவோட உயிர்நாடி கோட்பாடான மாநில தன்னாட்சியை வந்து மாநில தன்னாட்சிக்கு எதிராக எமர்ஜென்சியை ஆதரிச்சார். அன்னைக்கு மாநில சுயாட்சி தீர்மானத்தை வந்து கருணாநிதி சட்டசபையில தாக்கல் பண்ணப்ப அதை ஆதரிக்கல. அப்புறம் வந்து பெரியார் வழி நாங்கள் நிற்கிறோம்னு சொன்ன எம்ஜிஆர் வந்து பெரியாரோட அரசியல் வந்து பார்ப்பனர் அல்லாத அரசியல் தான். ஆனால் எம்ஜிஆரோட அமைச்சரவையில் வந்து பார்ப்பனர் அல்லாத பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கண்டேங்கிற பார்ப்பனரை வந்து அமைச்சராக்கினார். அப்ப வந்து திராவிட இயக்கத்தோட நீட்சியா இருந்த எம்ஜிஆர்டையே கோட்பாடு இல்லை, கொள்கை கிடையாது. அப்ப இருக்கிறப்ப அதுக்கு பிறகாக வந்து ஜெயலலிதா மேல சொல்லவே தேவையில்லை. அவங்க அதுக்கு பிறகு வர்ற எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் முதலமைச்சரானது ஒரு விபத்து. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை மதிப்பிடுறப்ப அதுல வந்து ஒரு நல்ல செயல்பாடுகள் அப்படின்னு சொன்னா நவம்பர் 1 வந்து தமிழ்நாடு நாள் அறிவிச்சதா இருக்கட்டும், இல்ல 7.5 இடஒதுக்கீடு கொடுத்ததா இருக்கட்டும், தைப்பூச விடுமுறை விட்டதா இருக்கட்டும், இப்படி எண்ணி சொல்லிடலாம். அவங்க செஞ்ச நல்லதுகளை வந்து எண்ணி சொல்லிடலாம். அதுக்கு நம்ம வரவேற்கிறோம், அந்த இடத்துல நம்ம பாராட்டுறோம். அது நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா ஒட்டுமொத்த அதிமுகவோட ஆட்சி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில வந்து 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தான் ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான், ஒரு மோசமான ஆட்சி தான். அல்ல மாற்று கருத்துலயே அதுலயும் உங்களால மதிப்பிட முடிகிறது இல்ல. அதுலயும் இது எல்லாம் வந்து நீங்க வந்து பாராட்டக்கூடிய வகையில ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறீங்க பாத்தீங்களா? தள்ளப்படல. இப்ப வந்து இதுல வந்து திமுக ஆட்சி இருக்கு. திமுக ஆட்சியில வந்து நல்லது செஞ்சாங்க அப்படின்னு மதிப்பிட்டோம்னா அனைத்து சார்ந்தரும் அர்ச்சகராக திட்டம் கொண்டு வந்தாங்க. அது முழுமையா செயலாக்கம் பெறல. ஆனா அந்த திட்டத்தை வரவேற்கிறோம். தொடக்கத்துல வந்து இறையன்பை வந்து நீங்க தலைமைச் செயலராக போட்டப்பையா இருக்கட்டும், இல்ல வந்து சைலேந்திர பாபு வந்து தலைமை காவல் பொறுப்புல நியமிச்சப்பையா இருக்கட்டும், நாங்க வரவேற்க தான் செஞ்சோம். அப்ப நல்லது செஞ்சா கட்சி வேறுபாடை கடந்து அரசியல் மாற்றங்கள் கடந்து நாங்க வரவேற்க தான் செய்யறோம். அது பாஜகவோ இருக்கட்டும், திமுகவோ அதிமுகவோ. எதிர்ப்பு வாழ்த்துல வந்து ஒரு அரசியல் இருக்குது, அதுல மறைஞ்சிருக்குது ஒரு அரசியல். ஒரு வாழ்த்து சொல்றீங்க, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து, அண்ணன் சீமான் சொல்ற வாழ்த்து சிம்பிளா 2 வரியில 3 வரியில கூட அவரை வாழ்த்திட்டு முடிச்சுட்டு போலாம். அவர் இதெல்லாம் இந்த சாதனையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நம்ம பட்டியலிட்டு சொல்றோம்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம், ஒரு நெருக்கம் காட்டுவது அல்லது அதற்கான தேவை ஏதோ எழுந்திருப்பது போலவும் நீங்க காட்டிக்கிறீங்க. நல்லது பண்ணுங்க, வரவேற்கிறோம், அவ்வளவுதான் செய்யுது. ஐயா ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி நம்ம பட்டியலிடுவோம். அனைத்து சாதன அர்ச்சகராகவும் திட்டம் கொண்டு வந்தப்ப இல்ல நீங்க சீமான் சொல்லுவாரா எது இதே போல வரிசைப்படுத்தி இப்படி பட்டியல்? அதாங்க, நீங்க திமுக நல்லது பண்ணாலும் வரவேற்க தான் செய்யும். இப்ப வந்து ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வந்து அவங்க பெறாங்க, தீர்ப்பை பெற்று ஒரு 10 மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் வாங்குறாங்க, அதை வரவேற்க தான் செய்யும். இப்ப வந்து ஆளுநர் வந்து திமுக அரசு குடைச்சல் கொடுத்தா நம்ம ஆளுநர் கண்டிக்கிறோம். திமுக அரசுக்கு வந்து ஒரு மக்களா தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைச்சரை போடுற தீர்மானத்தை வந்து மசோதா வந்து மக்களா தெரிவு செய்யப்படாத ஆளுநர் வந்து தடுக்க கூடாது, இது ஜனநாயக படுகொலை, ஆளுநருக்கு இங்க என்ன வேலை, வெளியேற்று தான் பேசுறோம். தனியாவே நீங்க பயணிக்கிறதுனால அதுவே எங்களுக்கு போதும், அதுதான் சரியான ஒரு ஜனநாயக அரசியல், எங்களுக்கு வந்து ஒரு தூய அரசியல், ஒரு சுத்தமான அரசியல் நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. திமுகவை வீழ்த்தணுமா வேண்டாமா? அது வேணுமா வேண்டாவா? திமுக மட்டும் இல்ல, அதிமுக வீழ்த்தணும். வெறுமனே ஒற்றை இலக்கு இல்லைங்க. திமுக நீங்க உடனே அரியணை போக முடியாது. 4 எம்எல்ஏ போயிருக்கணும், 10 எம்எல்ஏ போயிருக்கணும், இதெல்லாம் நடக்கணும் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் நான் தெளிவா சொல்றேன். திமுக வீழ்த்துவது அதிமுக வீழ்த்துவது இல்ல, நாம் தமிழர் அரசமைக்கணும், தமிழருக்கான அறம் சார்ந்த அரசமைக்கணும். அந்த வேலை தான் எங்க வேலை. அதை இலக்கு நோக்கிய பயணத்துல போய் கொண்டிருக்கும். இப்ப ஸ்டாலினை வீழ்த்தி விட்டு எடப்பாடி பழனிசாமி அமர்த்த முடியாது, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டு ஸ்டாலின் அமர்த்த முடியாது. 2 பேரையும் அகற்றணும், 2 பேரையும் ஓரங்கட்டணும்.
மறுபடியும் அவங்களே தான் யாரோ ஒருத்தர் வந்து நிப்பாங்க. ஆமா தானே? இப்ப நீங்க பண்ற வேலை, நீங்க முன்னெடுக்கிற அரசியலால நாங்க மறுபடியும் அதுதான் நடக்க போகுது. 2026 திமுக அதிமுக 2 பேரும் கட்சியை நாங்க வீழ்த்துவோம் நாங்க நம்புறோம். வீழ்த்துவதற்கான வேலைகளை தொடங்கியிருக்கோம். அதுல எங்களுக்கு 2 கட்சி ஒண்ணுதாங்க. அதிமுக திமுக 2 கட்சி ஒண்ணுதான். இல்ல அதிமுகவோட ஆட்சி காலத்துல அப்பழுக்கற்ற செயல்பாடுகள் இருந்துச்சு, அமைச்சர் பெருமக்கள்லாம் நேர்மையா இருந்தாங்க, உண்மையா இருந்தாங்க, லஞ்சம் வாங்கல, கமிஷன் வாங்கல, அவங்க ஊழல் செய்யல, கொள்ளையடிக்கல, இங்க கனிம வளத்தை சுரண்டல, மலையை குடையல, மணலை கொள்ளையடிக்கல, நீர்வளத்தை சுரண்டல அப்படின்னு தான் சொல்லியிருக்கோமா? 2 ஆட்சி ஒண்ணுதான் சொல்றோம். அதிமுக திமுக ஒண்ணுதானே? இல்லைங்க, திமுக ஒரு கூட்டணி 26ல, அதிமுக ஒரு கூட்டணி அமைக்குது, நாம் தமிழர் கட்சி தனியா நிக்கிறீங்க, விஜய் ஒரு தனியா அவர் ஒரு ஃபோர்ஸா இருக்க போறாரு. இப்படி 4ஆ பிரியும் போது யாருக்கு வெற்றி போகும், யாருக்கு அது சாதகமாக இருக்கும்? இல்ல இப்படிலாம் கணக்கு போட முடியாதுங்க. அப்படி பார்த்தா அதான் கணக்கு. இங்க சுயேட்சையா போட்டி போடுவாங்க, தேர்தலில் சுயேட்சையா போட்டி போடுவாங்க. சுயேட்சையா போட்டிறதால வாக்கு பிரியும். நீ எல்லாம் ஒரு கட்சி சேர்ந்துன்னு சொல்ல முடியுமா? இல்லங்க, கட்சியில சேரணும், அது இல்ல. கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் அதிகாரத்துக்கு வர முடியும். பெரிய பெரிய கட்சிகளே அந்த பிளான்ல தான் இருக்காங்க. அப்படிதான் இல்லையே. நீங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆதிக்கம் பண்ணுது. காங்கிரஸ் தவிர்க்க முடியாத சக்தியா இருக்குது. காங்கிரஸோட ஆதிக்கத்தை முறியடிச்சு 1967 அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சி கட்டில அமருது. இன்னும் சொல்ல போனா 1967 திமுக ஆட்சி பிடிக்கும்னு அண்ணாவே நம்பல. அதனாலதான் 67 தேர்தல் சந்திக்கிறப்ப அண்ணா சட்டமன்றத்தில் போட்டிடாம தென் சென்னை மக்களவைக்கு போட்டிட்டாரு. மக்களவைக்கு போட்டிட்டாரு. அன்னைக்கு 1967 முதலமைச்சர் பழைய நாம தான் திமுக வருது. ஆனா மக்கள் கூட்டணி இருந்தது. கூட்டணி வச்சாங்க. யாரோட? வர அவங்க இல்ல யாரோட? அந்த ராஜாஜி கூட்டணி வச்சாங்க. வர அதுல எல்லாம் தேவை எழுந்திருக்கிறது. அப்பதான் காங்கிரஸ் அப்ப என்னன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமையேற்று மத்தவங்க கூட்டணிக்கு வர்றாங்கன்னா அது குறித்து யோசிக்கலாம். நாம் தமிழர் கட்சி யார் தலைமையேற்று போவதற்கான வாய்ப்பும் இல்லை, போகவும் மாட்டோம். இப்ப 67 அன்னைக்கு மொழிப்போர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. 65 மொழிப்போர் 67 காங்கிரஸ் வீழ்த்தி திமுக ஆட்சி கட்டலாம் அமர்த்துது. அதே போல இன்னைக்கு மாநில உரிமைகள் பறிக்கப்படுது. எந்த திசை நோக்கினாலும் வழக்கொலை நடக்குது. இந்த மண்ணின் மக்களின் நலம் சுரண்டப்படுது. அப்புறம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, திமுக ஆட்சி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. இந்த கோபம் திமுகவுக்கான கோபம் திமுக வீழ்த்தும் அப்படின்னு நம்புறோம். இது நாம் தமிழர் கட்சிக்கான வாக்காக மாறும். நாம் தமிழர் கட்சி தன்னை 4 பொதுத் தேர்தலாக நிரூபிச்சிருக்கோம். 2016, 19, 21, 24 4 பொதுத் தேர்தலாக நாங்கள் வெளிபோகாம, சமரசம் பண்ணாம, பேரத்துக்கு அடிபணியாம தனிச்சு நின்று நாங்கள் வாக்குகளை பெற்று 8 விழுக்காடுங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கோம். இந்த 8 விழுக்காடு வரக்கூடிய தேர்தலில் ஆட்சி பிடிப்பதற்கான இடத்தை நோக்கி கொண்டு போவோம். எப்படி அவ்வளோ பெரிய ஹை ஜம்ப் நடக்கும்? ஆட்சி பிடிப்போம். அதுக்கு வரக்கூடிய தேர்தல் காலத்தில் நாங்கள் வேலை செய்வோம். ஆட்சி பிடிப்பதற்கு வேலை செய்வோம். இல்லைங்க, பெரிய பெரிய ஆண்ட கட்சி, அதே போல ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி, இனி ஆள போறோம்னு இருந்தா மட்டும் தான் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமையேற்று கட்சிகள் வருதுன்னா யோசிக்கலாம். இல்ல கட்சிகள் வரலன்னா மக்களை செஞ்சு மக்களோடய நாங்கள் கூட்டணி வச்சுட்டு போறோம். எந்த மக்களை நம்பி நிற்கிறோமோ அவங்களுக்காக நின்றுட்டு போறோம். இல்ல, அந்த மக்களே ஆளாளுக்கு ஒரு கட்சியோ ஒரு சமூகமோ சார்ந்து அப்படிதான் பயணித்து வாக்குகளை செலுத்துறாங்க. அது ஒட்டுமொத்தமாவே தமிழர் என்ற அடையாளத்துல எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு போடுவாங்க? நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா 2 அடி 4 அடியா தான் வளர போகுது. நாம் தமிழர் கட்சியோட தேவையை மக்கள் உணர்ந்திருக்காங்க. வரக்கூடிய தேர்தல் காலத்துல மக்கள் மனங்கள்ல ஒரு மக்கள் ஒரு மௌன புரட்சிக்கு தயாரா இருக்காங்க. வரக்கூடிய தேர்தல் காலம் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய வெற்றி ஈட்டி தரும் அப்படின்னு நம்புறோம். இங்க 67 காங்கிரஸ் ஆதிக்கத்தை திமுக முன்னெடுக்குது. திமுகவோட ஆதிக்கத்தை 1977 எம்ஜிஆர் முன்னெடுக்குது. அதையெல்லாம் கால தேவைதான். இந்த கட்சி தேவைன்னு மக்கள் உணர்றாங்க, மக்கள் வாக்கு செலுத்துறாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கு 4 மடங்காக மாறினா, இப்ப 8 விழுக்காடு வாக்குல போட்டுக்கிறோம். 8 விழுக்காடு 4 மடங்கா மாறினா நம்ம ஆட்சி நம்ம கை வரப்போகுது. இப்ப இந்திய தேர்தல் அரசியல் கணக்கிட்டீங்கன்னா ஒரு ஜெயிக்கிற கட்சி தான் வளரும், தோக்கிற கட்சி வளராது. ஆனா நாம் தமிழர் கட்சியின் இலக்கணத்துக்கு மாறாக 2016 போட்டி போடுது 1 விழுக்காடு வாக்கு. 2019 போட்டி போடுறோம் 4 விழுக்காடு வாக்கு. 2021 போட்டி போட்டோம் 7 விழுக்காடு வாக்கு. இப்ப கடைசியா 8 விழுக்காடு வாக்குன்ற நிலைக்கு எட்டிருக்கோம். ஒரு கட்சி தோல்வியடைத்துனா வளராது, வெற்றியை நோக்கி முன்னேறி போகாது. ஆனா நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தலில் தோல்வி சந்திச்ச போதும் கூட முன்னோக்கி போகுதுன்னா நாம் தமிழர் கட்சி தன்னோட தனித்துவமான தன்னோட நம்பகத்தன்மையை தக்க வச்சிருக்கு. இந்த நம்பகத்தன்மை இது இந்த வரக்கூடிய தேர்தல் காலத்துல 3 மடங்கு 4 மடங்கு வாக்காக மாறும் அப்படின்னு நம்புறோம். அப்படி மாற்றுவதற்கான வேலை செய்யறோம். ஆச்சரியத்தை நோக்கி போகும் நம்புறோம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணவே இல்லையே. என்ன நம்ம 4 முறையும் நம்ம முன்னேறி இருக்கிறதா சொல்றோம். ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ நம்ம இந்த தேர்தலில் கிடைப்பாங்க. அதாவது ஜெர்மனி போன்ற தேர்தல் அந்த நாடுகள் இருப்பது போல விகிதாச்சார தேர்தல் முறை இருந்துச்சுன்னா எப்போதோ கிடைச்சிருப்பாங்க. இங்க ஒரு தொகுதிக்கு 25 விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்றாதான் சட்டமன்ற உறுப்பினராக மாறுவது. கடந்த காலத்துல அப்படி வாய்க்க பெறல, கிடைக்க பெறல. ஆனா வரக்கூடிய தேர்தல் காலத்துல
அது கட்டாயம் உருவாகும். நாம் தமிழர் கட்சிக்கான சட்டமன்ற உறுப்பினர் உருவாவாங்க. நாம் தமிழர் கட்சிக்கான அமைச்சரை உருவாகும், ஆட்சி உருவாகும். அதை நோக்கி தான் அங்க பயணப்படுறோம். நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொண்டு யார் வராங்களோ அவங்கள ஏத்துப்பேன்றீங்க. இதுல யாராவது வரக்கூடாது, இவங்கெல்லாம் வந்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றதும் ஏதாவது இருக்கா? தேசிய கட்சிகளோட திராவிட கட்சியோட கூட்டணி இல்ல, அவங்க வரப்போறதும் இல்ல, முடிஞ்சு போச்சு. இல்ல அவங்க வரப்போறது இல்ல, ஆனா அவங்க சீமானை முதல்வர் வேட்பாளரா சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குமா நாம் தமிழர் கட்சி? என்டிஏ அலையன்ஸே ஒரு வாதத்துக்கு சொல்றாங்க, வாதத்துக்கு சொல்றாங்க. பாஜகவோடு, காங்கிரஸோடு, திமுகவோடு, அதிமுகவோடு கூட்டணி இல்ல, எந்த உறவும் இல்லைன்னு சொல்லியாச்சு. இல்லைங்க, அவங்க ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரோ ஒரு துணை முதல்வர் ஆப்ஷனையோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு இத்தனை நாங்க வந்து ஒரு இலாக்காவில் நாங்க அதிகார பகிர்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம இல்லைன்னு சொல்லியாச்சுங்க. அதான் இல்லைன்னு சொல்லியாச்சு. இல்ல இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பதவி கொடுக்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் பதவி, பாராளுமன்ற உறுப்பினர் பதவி, அதாவது குறுக்கு வழியில் அதிகாரம் நடத்திருந்தா நாங்க எப்பயோ கூட்டணிக்கு போயிருக்கலாமே. 2016 போயிருக்கலாம், 19 போயிருக்கலாம், 21 போயிருக்கலாம், 24 போயிருக்கலாம். நாங்க போகலையே. இல்லங்க, சீமானுக்கு துணை முதல்வர் ஆப்ஷன், முதல்வர் ஆப்ஷன் வரைக்கும் சொல்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வருது. அண்ணன் வெளிப்படையா சொன்னாங்க, என்கிட்ட பேசினாங்க. அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் வரைக்கும் ஆக்கம் சொன்னாங்க. ஆனா நான் வந்தது போகல. நாங்க இதுக்கெல்லாம் இந்த பேரத்துக்கு எப்படி பாருங்க, நம்ம வந்து இன்னும் ஒரு 10 வருடம் 15 வருடம் கழித்து இதெல்லாம் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, அல்லது நீங்க எந்த வருஷமே நடக்கும்னு ஒவ்வொரு வருஷமும் சொல்றீங்க. நமக்கு தான் கையில கொடுக்குறேன்றாங்களே. அதாவதுங்க, ஏதாவது கிடைக்குமான்னு நாங்க எதிர்பார்த்து நிக்கலங்க. கிடைக்கிற வரைக்கும் லாபம் சுருட்டிட்டு போறதுக்கு நிக்கல. ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்கு, நோக்கம் இருக்கு. அந்த பாதையில வந்து சமரசம் இல்லாம, தடம் பெறலாம நாங்க சீரா பயணிச்சு கொண்டு போறோம். இதுல வந்து அவங்க துணை முதலமைச்சர் பதவி தர்றாங்கன்னு சொல்றாங்க, இல்ல வந்து இந்த பதவி தர்றேன்னு சொன்னாங்க அப்படின்னா, புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரே நாள்ல நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்றேன். அவங்களுக்கு வேணா அது இனிக்கலாம், எங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை. நாங்க இந்த சமரசங்களுக்கெல்லாம் ஒருபோதும் ஆட்படவும் மாட்டோம். எந்த சமரசம் தன்னை வாழ்நாளில் செய்யாத ஒரு தலைவனோட பிள்ளைகள். அதனால இந்த மயக்கங்களுக்கெல்லாம் நாங்க பதவி, பணம், இதுக்கெல்லாம் நாங்க ஒருபோதும் விலை போக போறது இல்லை. நீங்க தனித்தே போட்டியிட்டால் மறுபடியும் திமுக வரும், திமுக வர்றதை நீங்க விரும்புறீங்க. அவங்க ஒரு பூச்சாண்டி காட்டுவாங்கல்ல, பாஜக உள்ள வந்துடும் திமுக போடுங்க அப்படின்னு. அதே போல இவங்க ஒரு பூச்சாண்டி, திமுக வந்துடும் பாஜக போடு அப்படின்னு. இது எல்லாம் ஒரு கற்பிதங்கள். இந்த கற்பனா வாதங்களுக்கு நாங்க ஈடாக மாட்டோம். களம் தெரியுமில்ல உங்களுக்கு, கள நிலவரம் என்னன்னு. எல்லாரும் பிரிஞ்சா திமுகவுக்கு தான் அது வெற்றி வாய்ப்பா போகுது. அப்படி தேர்தல் வந்தா யாரு வின் பண்ணுவாங்க சொல்லுங்க? காசு கொடுக்காம போட்டா திமுக சாத்தியமா? நீங்க சொல்றது எல்லாமே நடக்குதா? எந்த தேர்தலையும் நடக்குங்க, நடக்கும். தேர்தலில் வந்து வாக்குக்கு காசை இழைக்கிற களத்திலையும் அந்த காசுக்கு விலை போகாம 10,000 மக்கள் வாக்கு செலுத்தான்ல ஈரோடு கிழக்குல. போன முறை இந்த முறை வந்து 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாக்கு செலுத்தான்ல. அதே போல மக்கள் புரட்சிக்கு தயாராவான். மக்கள் வந்து இந்த காசுக்கு விலை போகிற இதை பார்த்துட்டு அவன் இதெல்லாம் வெளியே வருவான். எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி அடி மேல அடி நம்ம வச்சுக்கிறது? நம்ம வேகமா ஓடினா தானே எல்லாரும் ஓடினு இருக்காங்க. எப்ப நம்ம ஓடி போய் உட்கார்றது? அந்த அவங்க ஓடினவங்க எல்லாம் சரிக்கு விடுவாங்க, நாங்க எழுந்து ஓடுவோம். அது வரைக்கும் இந்த பயணம் இப்படியே தான். பாஜகவோடு, காங்கிரஸோடு, திமுகவோடு, அதிமுகவோடு கூட்டணி இல்லைங்கிறது கட்சியோட கொள்கை நிலைப்பாடு. இன்னைக்கு முடிவு இல்லை. நாம் தமிழர் கட்சியோட கட்சி தொடங்கப்பட்ட மாநாட்டு மேடை பேச்சு இருக்கு, அண்ணோட பேச்சு இருக்கு. 2010 மே 18 எடுத்து பாருங்க, அதுல இருக்குது. தனித்து போட்டி அடையாளம், தனித்தே போட்டி தான் பயணம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கீங்க. ரைட்டு, சரி, நீங்க ஒரு அணியை கட்டமைங்க, நீங்க உறுதியா உருவாக்குறதுக்கான முயற்சி எடுங்க. அந்த முடிவுக்கு ஏன் வந்து திரு சீமான் வரமாட்டார்? திரு சீமான் உட்காந்து பேசினா 4 பேர் வரமாட்டாங்களா என்ன? ஏன் அதற்கான முயற்சி? யாரை கூப்பிடலாம்? ஏன் விஜய், பாமக போன்ற கட்சிகள், விசிக போன்ற போய் சந்திக்கலாமே, நேரா போய் சந்திக்கலாமே. இந்த தேர்தல்ல நாங்க போய் அதாவது இந்த தலைவரை அந்த தலைவரை ஒருங்கிணைக்கிற வேலை செய்யறது நாங்க வரல. நாங்க மக்களை ஒருங்கிணைக்க வந்திருக்கோம். மாற்றம் கொண்டு வர முடியுமா? வர இப்ப இந்த தேர்தல் காலத்துல நாம் தமிழர் கட்சியை வந்து தலைமையேற்று வர்றதுக்கு அவங்க யோசிப்பாங்க. ஆனா வரக்கூடிய காலத்துல வந்து நாம் தமிழர் கட்சி தலைமையேற்று போகலாம் அப்படின்னு யோசிக்கிற சூழல் உருவாக்கும். இந்த தேர்தல் காலத்துல சூழல் இல்ல. அவன் நாமளா போய் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு மறுபடியும் திமுகவோ அதிமுகவோ யாரோ ஒருத்தர் வரட்டும் அப்படின்றீங்க. அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க முன்முடிவு எடுக்கிறீங்க இல்லைங்க? அதுதானே நடக்கும், அதுதான் நடக்கும் இல்ல? களம் அதெல்லாம் அப்படிலாம் களம் இல்லைங்க. இங்க கருத்துராகம் செய்யப்படும், திமுக தான் வந்துடும், திமுக தான் வந்துடும் அப்படின்னு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. திமுக பயந்து போய் கிடக்குறேன். அவன் ஜெயிப்போன்னு நம்பிக்கை இருக்கா அவனுக்கு? ஒரு இடைத்தேர்தலை கூட காசு கொடுக்காம கள்ள ஓட்டு போடாம வெற்றியை ஈட்ட முடியல ஒரு இடைத்தேர்தல். அதுவும் இந்த முறை வந்து எந்த கட்சியுமே போட்டி போடல. நாம் தமிழர் கட்சியும் திமுக தான் போட்டி போடுது. அந்த தேர்தல் காலத்தை கூட நேரடியாக வந்து எதிர்கொள்ள முடியல, நேர்மையாக சந்திக்க முடியாம காசு கொடுத்து கள்ள வாக்கு செலுத்தி அப்படிதான் வெற்றியை ஈட்டுறேன். அவன் பயந்து கிடக்கிறான். மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி இருக்கு. இங்க வந்து எல்லா தரப்பு மக்களும் அதிருப்தி இருக்கிறாங்க. விவசாயிகள் இருக்கிறாங்க, நெசவாளர்கள் இருக்கிறாங்க, மீனவர்கள் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்காங்க, செவிலியர்கள் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, அப்புறம் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க. எல்லா தரப்பு மக்களும் திமுக மேல அதிருப்தி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு வாக்கு செலுத்திய மக்களே திமுக வேண்டாங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க.
குறிப்பா வந்து இன்னைக்கு சமூக செயல்பாட்டாளர்கள்னு இருந்த பலர் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. திமுக பயந்தான் நடக்குது. பல நேஷனல் மீடியாஸுடைய சர்வேஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சர்வே எடுக்கப்பட்டு அதுலயுமே அவங்க தான் முன்னணியில் இருக்காங்கல்ல. அதெல்லாம் நம்ம இப்ப கருத்து கணிப்பு இல்லைங்க, கருத்து திரிப்பு. சர்வே களத்துல என்ன காலம்? எத்தனை பேர் எடுப்பீங்க? ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர்? ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சமா எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க? குறைஞ்சபட்ச தொகுதிகள் அப்படின்னு பார்த்தா இப்போ 1.5 லட்சம் வச்சுக்கலாமா? 1.5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா எத்தனை பேர் எடுப்பாங்க கணக்கெடுப்பு? 50 பேர்கிட்ட, 100 பேர்கிட்ட? இது கருத்துருவாக்கங்க. ஓட்டர்ஸ்னு ஒருத்தர் திடீர்னு வந்து விஜய்க்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா அவரே பார்த்தா கமலஹாசன் அதிக வாக்கு வாங்குவார்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை அந்த அளவுக்கு வாக்கே வாங்கல. இவங்கெல்லாம் காசை கொடுத்தா யாருக்கு வேணாலும் அப்படி கருத்து கணிப்பை கொடுப்பாங்க. அதனால இதெல்லாம் வந்து திட்டமிட்டு இந்த கருத்து கணிப்பை வந்து உருவாக்குறாங்க. ஏன் அப்படின்னா மக்கள் மத்தியில் வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு இருக்கு. அதனால இந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை, வெளி தோற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குறாங்க. அதுதான் நடக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு ஜெயிக்க போறோம்ன்ற தோற்றம் வர ஆரம்பிச்சிருச்சா? இப்போ கூடிருச்சா என்ன? நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும்னு ஓட்டு போடுவாங்க. நாம் தமிழ் ஜெயிக்கணும் அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. அப்படிதான் நாம் தமிழர் கட்சி வெள்ளணும் தான் இத்தனை பேர் வாக்கு செலுத்திருக்காங்க, இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க. 234 வெற்றி பெறணும்ன்றதுதான் எல்லாருடைய ஆசையும். ஆமாவா? அது நடக்காது. யாரோ கொஞ்சம் பேர் அந்த கட்சியில அந்த மாதிரி நாம் தமிழருக்கு ஒரு டார்கெட் இருக்கணும்ல. நாங்க இவ்வளோ இடத்துல நாங்க இப்ப பலமா இருக்கோம், இத்தனை இடங்கள்ல நாங்க வெற்றி பெறுவோம்னு. நீங்க 19 எல்லா இடத்துலயும் நாங்க தான் 234 பாருங்க நாங்க அப்படின்ற 234 இடங்கள்லையும் வெற்றி பெறத்தான் உழைக்கிறோம். எங்கேயும் தோல்வி அடைய உழைக்கல. இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட இடங்களை டார்கெட் பண்ணி அதுல ஏன் வெற்றி பெற முடியாதா நாம் தமிழர்? அதாவது 234 இடங்கள்லையும் நாங்க கவனம் செலுத்தி அதுல வெல்றதுக்கான வேலை தான் செய்ய முடியும். ஒட்டுமொத்தமா 214 தொகுதியிலையும் வெற்றி பெறதுக்கான வேலை தான் எல்லா கட்சியும் செய்யுது, நாங்களும் செய்யறோம். ஆனா நாம் தமிழர் கட்சியை ஒரு ஓட்ட பிரிக்கிற சக்தியா தானே பாக்குறாங்க. யாரு பாக்குறா? பொது பார்வையா அதுதான் இருக்குது. யாரு பொது பார்வை? அரசியல் பார்வையாளர். அப்ப என்ன பண்ணலாம்னா சுயேட்சை யாரும் போட்டியிடக்கூடாதுன்னு அறிவிச்சிடலாம். ஏன்னா சுயேட்சையா போட்டியிட முறை கட்சி கிடையாது. இப்ப ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில வந்து சுயேட்சையா ஒருத்தர் போட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகி எந்த பயனும் இல்லை. உங்க கணக்குப்படி அவர் எந்த கட்சிக்கு இது பண்ண போறது இல்லை. அப்ப சுயேட்சையா போட்டிட வேண்டாம், கட்சி மட்டும் போட்டிடலாம் அப்படின்னு எடுத்து எடுத்துடலாம். இந்த வாக்கை பிரிக்கிற வாதமே அபத்தமானதுங்க. ஜனநாயகத்துல எல்லாரும் இங்க போட்டிடலாங்கிறப்ப இப்படி வாக்கை பிரிக்கிறதாகும். அவருக்கான வாக்கு அவர் பெறுறாரு. இல்ல வாக்குன்னா அவரோட வாக்கு இல்லது, இது இவரோட வாக்குன்னு முன்கூட்டியே முடிவு பண்ணி இவரோட வாக்கை இவர் பிரிஸ்டான்னு சொல்றதே அபத்தமான ஒரு வாதம் ஜனநாயகத்துல. வாக்கை காசு கொடுத்து வாங்குறாங்க, அதை கேள்வி கேட்கறது இல்ல. இங்க ஜனநாயகம் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது, கேலிக்குத்தாக்கப்படுது. இல்லைங்க, நம்முடைய ஜனநாயகம் ஓட்டு அரசியல் ஜனநாயகம் 51 எடுக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க, 49 எடுக்கிறவங்க தோக்குறாங்க. ஆமா தானே? அதுல என்னைக்கு நாம 51 எடுக்கிறது? 51 எடுக்கிறதுக்கான வலிமையே நம்ம கூட்டணும் இல்ல, அதற்கான தேவையை வர்ற தேர்தலில் 51 எடுப்போம். எப்படி திமுக, அதிமுக, விஜய் எல்லாருக்கும் முன்னாடி நீங்க நாம் தமிழர் கட்சி அதுதான் வேலை செய்யறோம். இல்ல வேலை செய்யறீங்க, அப்படி அந்த அளவுக்கு கிரவுண்ட் இருக்கான்னு நான் கேட்கறேன். களம் மாறுங்க, இந்த 10 மாதத்துல முழுமையா மாறும். நாம் தமிழர் கட்சியான களம் மாறும். இல்லைங்க, புதுசா வந்த விஜய்க்கு இருக்கிற அந்த மாஸ் கிரவுட் என்ன மாஸ் இருக்கு? அவரு வெளியே போகவே முடியல. பாத்தீங்களா? டிடிஎஃப் வாசனை கூட்டம் வந்துச்சா இல்லையா? டிடிஎஃப் வாசனை கூட்டம் வந்துச்சா இல்லையா? இவர் கட்சி தலைவருங்க. அதாங்க கட்சி தலைவர்னா கட்சி தலைவர் கூட்டம் வருதா, விஜய் நடிகர் கூட்டம் வருதா? அவர் வந்து அவங்க கட்சி தொண்டர்கள் தான். என்ன கேள்வி பார்த்து சொல்லுங்க. அவர் வந்து புதிய கட்சி தொடங்கியிருக்காரு, சரி, அதனால பார்க்க போறாங்களா, இல்ல வந்து அவர் நடிகர்னு பார்க்க போறாங்களா? பூத் கமிட்டி மாநாடுக்கு எதுக்கு கோயம்புத்தூர்ல அவ்வளவு கூட்டம் கூடிச்சு? யாருங்க பார்க்க போனா? மாநாட்டுக்கு எதுக்கு வருவாங்க? இல்லங்க, பூத் கமிட்டி மாநாட்டுக்கு நீங்க எதுக்கு போவீங்க? நீங்க ஒரு பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறீங்க நாம் தமிழர் கட்சினா, பூத் கமிட்டினா என்னன்னு புஷியானது தெரியுமா? முதல்ல அவர் என்ன சொன்னாரு புஷியானந்த மேடையில? நீங்க பூத் கமிட்டி அமைக்கிறவங்கெல்லாம் போய் நீங்களே சொந்த காசை போட்டு உங்க தெருவிளக்களை சரி பண்ணுங்க அப்படின்னு பேசுறாரு. அது வார்டு கவுன்சில் வேலை. வார்டு கவுன்சிலருக்கும் பூத் கமிட்டிக்கும் வித்தியாசம் இல்லை. இல்லைங்க, அவங்க டீப் ரூட்ல இறங்கி வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த வேலைகள் எல்லாம் சமூக பணிகள் எல்லாம் செய்தாலும் அதுவும் பூத் கமிட்டிக்கு நம்ம நினைக்கிறாரு. இல்லதான் எனக்கும் தெரியுது. அவங்க வந்து எல்லாமே சமூக பணியாவே அவங்க கணக்கில் கொள்றாங்க போல தெரியுது. ஒருவேளை அவங்க தெரியலங்க. அதாவது விஜய் நடிகர் வந்தா யாருக்கு இன்னைக்கு தலைவருங்க, அண்ணன் சீமான் என்ன தலைவரோ அவர் தலைவரெல்லாம் நீங்க சொல்லிக்கீங்க. அதெல்லாம் ஒரு கேலி கூத்து. அதெல்லாம் ஏங்க அவர் முழுக்க வாக்கு அரசியல் நோக்கி தாங்க போறாரு. மக்களுக்கான சேவை அரசியலோ, மக்கள் நலம் சார்ந்த அரசியலோ, ஒரு போராட்ட களத்தை நிற்கக்கூடிய அரசியலோ பண்ணல. முழுக்க வாக்கு அரசியல், கோட்பாட்டு அரசியல் இல்ல, கொள்கை அரசியல் இல்ல, கருத்தியல் அரசியலும் இல்ல, சேவை அரசியல். எத்தனை கொள்கை தலைவர்கள்? என்ன கொள்கை பாக்கலையா நீங்க? அவ்வளவு கொள்கை தலைவர்களை இது மாதிரி வரிசைப்படுத்தி நம்மளும் காட்டியிருக்கோம். நமக்கு தமிழர் அடையாள சொல்லுங்க. யார் சொல்லுங்க? தமிழ் தேசியம் திராவிடம்ன்றாரு.
இல்ல அவங்க கொள்கை தலைவர்கள் என்னன்னு சொல்லுங்க. பெரியார் வந்து சுதந்திர நாள கருப்பு நாள்னாரு. இல்லைங்க அது வர இருங்க. பெரியார் சுதந்திர நாள கருப்பு நாள்னாரு. இந்தியாங்கிற கோட்பாடை ஏற்கல. இந்தியாங்கிறத ஒருபோதும் ஏற்கல. இந்துங்கிறத ஒருபோதும் ஏற்கல. கடவுளுங்கிற கோட்பாடை ஏற்கல. இந்த பக்கம் காமராசர் வந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டாரு. அஞ்சலி அம்மாள் வந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டாங்க. இப்ப இவங்களை பொறுத்துக்கிற கோட்பாடு என்ன கோட்பாடு? அப்புறம் நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். காமராஜர் அது போல அது வந்து ஓட்டா மாறப்படல. விஜய்க்கு ஓட்டு விழுன்னு நான் சொல்றேன். விஜய்ன்ற ஒரு பர்சனாலிட்டிக்கு ஓட்டு விழும். ஆமா, விஜய்க்கு விஜய் போடுவாரு, ஓட்டு விழும். அந்த ஓட்டு விழும். ஏங்க விஜய்க்கு ஒரு கூட்டம் வருதே பாத்தீங்களா? ஏங்க நான் தான் சொல்றேங்க. டிடிஎஃப் வாசனுக்கு வருங்க, ஜிபி முத்துக்கு வருங்க. டிடிஎஃப் வாசன் தேர்தல்ல நின்னா ஜெயிப்பாரான்னு தெரியாது. அப்ப விஜய்க்கு சொல்றீங்க, விஜய் ஜெயிப்பார் எப்படி சொல்றீங்க? இந்த வண்டிக்கு பின்னாடி ஓடுறானேங்க. வண்டிக்கு இப்படி ஓடுறானுங்க ஓட்டு இருக்கா முதல்ல? ஏங்க இவன் வந்து நாளைக்கு திரிஷா வந்தாலும் போடுவாங்க. நாளைக்கு இன்னொரு நடிகர் விஷால் வந்தாலும் ஓடுவான், சிவகார்த்திகேயன் வந்தாலும் ஓடுவாங்க. நாலு தொலைக்காட்சி விவாதத்தில் நம்ம பங்கெடுத்துட்டு நாம போய் பார்க்குறப்பவே உங்களை தொலைக்காட்சி விவாதத்தில் பார்த்தேன் அப்படின்னு நம்ம மேலே ஒரு இது வருது. நீங்கள் இத்தனை விவாதம் எடுத்துருக்கீங்க, உங்களை பேட்டி எடுத்துருக்கீங்க, எத்தனை பேட்டி எடுத்துருக்கீங்க, உங்களை பார்க்குறப்ப மக்கள் வந்து கைகளுக்கானா இல்லையா, படம் எடுக்கானா இல்லையா? அப்போ 30 ஆண்டா திரையுலகத்தில் இருக்காருங்க. 30 ஆண்டா திரையுலகத்தில் பார்த்த ஒருத்தரை வந்து பக்கத்தில் பார்க்குறப்ப ஒரு பிரமிப்பு வரும். இயல்பான மனித உளவியல் அது. அவரு எலெக்ஷனுக்கு வராரு, அவர் தேர்தல் களத்துக்கு வராரு, ஓட்டு அரசியலுக்கு வராரு. 2016 விஜயகாந்த் ஏன் தோத்து போனார்? 2019 கமலஹாசன் ஏன் தோத்து போனார்? ஏன் தோத்து போனாரு? விஜயகாந்தை விட விஜய்க்கு இப்படி செல்வாக்கு இருக்கா? விஜயகாந்த் வந்து அவர் ரசிகர் மன்றத்தை வந்து ஓரளவு அரசியல் புரிதல் கொண்ட ஆட்களை உருவாக்கி வச்சிருந்தார். அரசியல் கோட்பாட்டு ரீதியான அவர் புரிதல்னா கூட ஒரு அரசியல் எப்படி செய்கிற புரிதல் உண்டு அவங்களுக்கு. அந்த விஜயகாந்த் 2016 ஏன் தோத்து போனாரு? கமலஹாசன் தமிழ்நாட்டில் கமலஹாசன் தெரியாத மக்கள் இருக்காங்களா? கமலஹாசன் ஏன் தோத்து போனாரு? இல்லங்க, இது வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. கரெக்டா? அங்க இருந்து இல்ல சீமான் பேசுறாரு. இருங்க நான் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சீமான் சரியான நபர். அவர் தான் நம்முடைய தமிழர் நலன் பேசுறாரு, தமிழக மக்களுக்காக பேசுறாரு, எல்லாத்தையும் இந்த நாட்டை பத்தி பேசுறாரு, மக்களுக்காக பேசுறாருன்னு அவருக்கு ஓட்ட போட்டாங்க. விஜய்னு ஒரு புது நபர் வராரு, புது அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு அப்படின்னு போது சீமானுக்கு 2 ஓட்டு போட்ட வீட்டுல இருந்து அவருக்கு ஒரு ஓட்டை போடுவாங்களா இல்லையா? அது நடக்குமா நடக்காதா? நான் கேட்கறேன். விஜய் கட்சி தொடங்கினது போன வருஷம் பிப்ரவரி மாசம். ஆமா. அதுக்கும் பிறகு விக்கிரவாண்டி தேர்தல் வந்துச்சா? ஆமா. விக்கிரவாண்டி தேர்தலில் விஜயோட வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? அது அவங்க களம் இல்லன்ட்டாங்க. அப்ப அந்த வாக்கு எங்க போச்சு? ஈரோடு கிழக்குல விஜய்க்கு விழ வேண்டிய வாக்கு எங்க போச்சு? விஜய் கட்சி தொடங்கிட்டாரு, அவருக்கான வாக்காளர் இருக்கணும். ஒருவேளை யாருக்கும் வாக்கு செலுத்த சொல்லல அவரு. அப்ப யாருக்கும் வாக்கு செலுத்த விரும்பலன்னு நோட்டாவில் அதிகமா போட்டுக்கணும் அப்படின்னு வாக்கு விழலையே. விழுச்சா அப்படியாவது இல்லங்க, கட்சின்னு ஒண்ணு தொடங்கி ஒரு கட்டமைப்பு அங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகும்ல, ஒரு தேர்தல் பணிமனை போட்டு விஜய் கட்சி கட்டமைப்பு இருக்கு. என்ன இல்ல அந்த கட்சியில வந்து பாசறை இருக்குல்ல, இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி. விஜய் கட்சியோட இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் யாரு? மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் யாரு? மாணவர் அணி ஒருங்கிணைப்பாளர் யாரு? அது தெரியுமா இருக்காது? புஷி ஆனந்த், ஜான ரவிசாமி கட்சியிலே கிடையாது, கட்சி அவர் நடத்துறாரு. இன்னொருத்தர் வந்து ஆதவ அர்ஜுனா. இந்த 4 முகத்தை தாண்டி யாருங்க தெரியும்? நிர்மல்குமார் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, அப்புறம் யாருங்க தெரியும் உங்களுக்கு? கட்சி என்னங்க கட்டமைப்பு இருக்குது? முழுக்க ஒரு அரசியல் பத்தியான அடிப்படை புரிதல் இல்லாம ஒரு கூட்டம் உருவாகிட்டு வருதுங்க. எந்தவித அடிப்படை இல்லாம அரசியலற்ற கூட்ட அரசியலுக்கு வருது. கேட்டா நாங்க எம்ஜிஆர் போல ஆட்சி பிடிப்போம். எம்ஜிஆர் தோத்து போன கதை தெரியுமா? 1972 கட்சி தொடங்கி 77 ஆட்சி பிடிச்சாரு எம்ஜிஆர். எத்தனை இடங்களை பிடிச்சாரு? 144 இடம். திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அதிமுக கட்சி தொடங்கி அவர் மேல அனுதாபம் இருந்த போதும் கூட, கூட்டணி வச்ச போதும் கூட 144 இடங்கள் தான் அதிமுக கூட்டணி பெற்றுச்சு. 3 ஆண்டுல ஆட்சி கலைக்கப்படுது. அப்புறம் எத்தனை இடம் பெற்றாங்க? 162 63 இடம் தான். 3வது முறையா ஆட்சி பிடிக்கிறாரு. இதெல்லாம் 80 இருங்க 24ல அப்படி இல்ல. எங்க அண்ணன் சீமான் 13 வருஷமா கத்துறாரு. அப்பவும் திமுக அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இருங்க. இப்ப விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. இந்த கூட்டம் அப்படிதான் இருக்குது. நீங்க விஜய் வந்து அவர் முன்னுதாரணமா பார்த்து வர்றது வந்து எம்ஜிஆர் சறுக்குன வரலாறு சொல்றேன். எம்ஜிஆர் 3வது தேர்தலில் முதல்ல 144, 162, 163, அப்புறம் 192 இவ்வளவு இடங்கள்லாம் வெற்றி பெறுறாரு. 200 இலக்க வந்து எம்ஜிஆர் தொட முடியல. ஆனா ஜெயலலிதா வந்து 200 இலக்க தொட்டு 224 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. 203 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. ஒரு இடத்துல 203, ஒரு தடவை 224 வெற்றி பெற்றாங்க. இதுல எம்ஜிஆர் 1980 பார்லிமெண்ட் தேர்தலில் 40 இடங்கள்ல 38 இடம் தோத்து போனார். அதே ஆண்டு நடந்த புதுச்சேரியில் நடந்த அதிமுக பொது தேர்தலில் அதிமுக தோத்து போச்சு. ஒரு இடத்த கூட வெற்றி பெற முடியல.
திமுக காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குது, இந்த ஜனதா தளமும் எம்ஜிஆர் கூட்டணி வைக்கிறாங்க, ஜனதா தளம் கூட இடம் பிடிக்குது. ஆனா ஒரு இடம் கூட பெறாம சுழியமாகுது அதிமுக. அதே போல இங்க நகராட்சி தேர்தல் நடக்குது, உள்ளாட்சி நகராட்சி தேர்தல். அதுல அதிகப்படியான இடங்களை வந்து திமுக பெற்று இங்க அதிமுக மண்ணை கவுது. அதிமுக மண்ணை கவிய பிறகு நான் முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ண அறிவிச்சார் எம்ஜிஆர். அறிவிச்ச பிறகு சமாதானம் பண்ணி அவரை முதலமைச்சராக இருக்க வச்சாங்க. எம்ஜிஆரே சரிக்காரு இல்லைங்க. 13 வருஷம் 14 வருஷம் எங்க அண்ணன் சீமான் கட்சி நடத்தி இன்னைக்கு 8% ஒரு மிகப்பெரிய வாக்குகளை வாங்கி அறுவடை செஞ்சு இன்னைக்கு அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. கட்சி சின்னமும் நமக்கு உறுதியாயிருக்குது. ரைட்டுங்களா? இதெல்லாம் இல்லாமலே இன்னும் நிரூபிக்கப்படாமலே இன்னைக்கு விஜய்க்கு அந்த லெவல் வந்துருச்சு. 13 வருஷம் சீமான் போராடி வாங்குறது. இன்னைக்கு பெரிய பொலிட்டிக்கல் இன்டெலெக்சுவல் சொல்றாங்க. யார் அந்த இன்டெலெக்சுவல் சொல்லுங்க? யாரு? பத்திரிகை மணியா? யாரு? இல்ல யாருமே யாரும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க விஜய்க்கு என்ன ஸ்ட்ரென்த்? அவருக்கு விழக்கூடிய வாக்கு வச்சோம் சொல்ல முடியும். அது 3 விழுக்காடா 4 விழுக்காடான்னு விழக்கூடிய வாக்கு வச்சோம் சொல்ல முடியும். மாசு இருக்கு, கூட்டம் கொடுதுன்னா இங்க திரைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகரை இறக்குங்க, அத்தவரும் கூட்டம் கூடும். வடிவேல இறக்குங்க. ஏங்க அவர் அரசியல் இப்ப தலைவருங்க. விஜய் வந்து கட்சி நடத்துறாரு, கட்சி தலைவரா தான் அவர் வீதிக்கே வராரு. அந்த கூட்டம் அந்த கட்சியின் நாங்க வந்து நீண்ட காலமா விஜய் துப்பாக்கிய தலையில வச்சு ஓடுறாங்க. ஒரு நிமிஷம் கூட்டம். நான் எளிமையா கேட்கிறேன், அவர் தாவேக்காவின் தலைவரும் கூட்டம் கூடுதா, நடிகரும் கூட்டம் கூடுதா? எனக்கு அந்த கேள்வி மட்டும். அந்த நடிகர் கிரேஸ்ல இருந்து தான் எம்ஜிஆர் தலைவராகி தமிழ்நாட்டை ஆண்டார். கரெக்டா? எம்ஜிஆர் அப்படி இல்லை. எம்ஜிஆர் வந்து தொடக்கத்துல காங்கிரஸ்ல இருந்தாரு, அப்புறம் திமுக சேர்ந்தாரு, அப்புறம் அதிமுக தொடங்குறாரு. எல்லா காலத்திலயும் அரசியல் இருந்தார். திடீர்னு அரசியல் குதிக்கல. அவர் அதிமுக கட்சி தொடங்குறப்பவே எம்எல்ஏ. அவருக்கும் பொருந்தே பொருந்தாது. இவர் கூட்டம் கூடல, நடிகரும் கூட்டம் கூடுது. யார் வந்தாலும் கூட்டம் கூடும், நடிகர் வந்தா கூட்டம் கூடும். ஒரு பார்வை என்ன சொல்றாங்க, அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டு அரசியல் ஓட்டு அரசியல் 26ல ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். அந்த படம் ஓடுதான்னு பார்ப்போம். முதல்ல படம் ஓடுதான்னு பார்ப்போம். லியோ ஓடிச்சா? கோட் படம் ஓடிச்சா? படம் ஓடுதான்னு பாருங்க, அப்புறம் பாருங்க என்ன புரட்சி ஏற்படுத்த போகுது. பேசுறப்ப இப்ப தாளை வச்சு படிக்கிறாரு. ஐயா ஸ்டாலின் வந்து துண்டுச்சிட்ட பார்த்து படிப்பாங்க. அவர் பார்த்து படிக்கிறப்ப சில நேரத்தில் பிள்ளையா கூட படிச்சுவாரு. ஆனா பார்த்து படிக்கிறப்ப அப்படி பார்த்துக்கிட்டே விமர்சிக்க வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு ஸ்டைலுங்க, எல்லாருக்கும் ஒரு அப்படி இல்லங்க. இல்ல எல்லாருக்கும் ஒரு அப்படி இல்ல. நீ மக்கள் பிரச்சனை மனசுல இல்லைன்னா சட்டசபையில போய் என்ன பேசுவ? மக்கள் பிரச்சனை வந்து மனசுல இருக்கணும். சமயோசிதமா முடிவெடுத்து தீர்வை சொல்லணும். அது சொல்ல முடியாது. எழுதி கொடுத்தப்பறம் அங்க ஒப்பிப்பண்ணா திரைப்பட வசனம் போல எல்லாத்தையும் மனப்படம் பண்ணி ஒப்பிப்பண்ணா நீ என்ன தலைவன்? உனக்கு மொழிப்போர் நாள் எனக்கும் தெரியாது, இந்தியாவோட சுதந்திர நாள் எனக்கும் தெரியாது, தாளமுத்து தெரியாது, நடராஜ் தெரியாது, யாரும் தெரியாது. என்ன இது சுதந்திர நாள் தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, குறைச்சு மதிப்பிடுறீங்க. நீங்களும் ஒரு காலம் வரைக்கும், நீங்களும் ஒரு சில நாட்கள் வரைக்கும் காத்திருந்தீங்க விஜய் வரட்டும். நாங்க வரணும் காத்தலங்க. யார் காத்திருந்தா? நாங்க தனிச்சு போட்டியும் அறிவிச்சு நாங்க போயிட்டோம். நீங்க திரும்ப திரும்ப கேள்வி வைக்கிறப்ப நாங்க என்ன சொன்னோம்? அவர் வர்றாருன்னா அவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா நாங்க அவர் தலைமையேற்று போக முடியாது. நாம் தமிழர் கட்சியின் தலைமையேற்று வர்றதுக்கு அவர் சம்மந்தமான அவற்றை கேளுங்கன்னு நாங்க வந்து அவர் தலைமையேற்று போகும் சொன்னோமா? என்னைக்காவது யார் தனிச்சு விடப்பட்டிருக்கா? தனிச்சு விடப்பட்டது விஜய் இல்லைங்க. நாங்க தனிச்சுன்னு முடிவெடுத்து நிக்கிறோம். இது வரைக்கும் எங்க அண்ணன் சீமான் திமுகவை எதிர்க்கிறார், திமுகவை ஆளுமையோடு எதிர்க்கிறார், ஆண்மையோடு எதிர்க்கிறார் என்ற ஒரு பார்வையெல்லாம் வெளிப்பட்டது. அதிமுக திமுக அந்த பட்டியல்ல அந்த ரேஞ்சில் உங்களை பார்க்கப்பட்டு இன்னைக்கு விஜய் வர்சஸ் சீமான் அந்த லெவல்ல தான். அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. நாங்க விஜய் வந்து நாங்க ஒரு பெரிய பொருட்டாவே கருதல, நாங்க எதிரியாவே கருதல, ஒரு உதிரியா தான் பார்க்கணும். பொது பார்வையா இப்ப சொல்றாங்க விஜயா சீமானா யாரு சொல்றாங்கன்னு யாருங்க சொல்றா? இல்ல நீங்க பொதுவெளியில நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? எல்லாரும் யார் சொல்றா? ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒருத்தர். நம்ம நாகரிகம் கருதி பெயரெல்லாம் சொல்லாம பேரை சொல்ற நாகரிகம் இல்லாம ஆயிடாது. பேரை சொல்லுங்க. யார்? அரசியல் பார்வையாளர்கள். யாரு? அரசியல் பார்வையாளர் யாரு சொல்லுங்க? திமுக அரசியல் பார்வையாளரா, பாஜக அரசியல் பார்வையாளரா, இல்ல விஜய் அரசியல் பார்வையாளர்? நாம் தமிழர் கட்சி மீதான பார்வையே ஒண்ணு இருக்காதா என்ன யாருக்குமே? இல்லங்க, அரசியல் பார்வையாளர்னா எல்லாருக்கும் சார்பு நிலை இருக்கு. ஒண்ணு திமுக ஆதரவா பேசுறாங்க, இல்ல பாஜக ஆதரவா பேசுறாங்க, இல்ல கொஞ்சம் பேர் விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க. இது யாருன்னு சொல்லுங்க நீங்க. அந்த கருத்து சரியான கருத்தா இல்லைன்னா அப்புறம் நம்ம திறனா யோசிப்போம். விஜய் வருகையினால் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் எல்லாம் கிடையாதுன்றீங்களா? விஜய் வருகையால விஜய்க்கு தான் பாதிப்பு. ஏன் விஜய்க்கு பாதிப்பு? கட்டாயம் பாதிப்பு. இப்ப கடைசி படம் என்ன இருக்கு? ஜனநாயகன். எழுதி வச்சுங்க, அது கடைசி படம் இல்ல. ஏன்? கட்டாயம் அடுத்த படம் நடிப்பாரு. சரி, அது அவருடைய தனிப்பட்ட இல்லங்க, நடிப்பார்னா அரசியல் இருந்து 26 தேர்தல் முடிவுக்கு பிறகாக விஜய் திரும்ப வந்து திரைத்துறைக்கு போவார். ஏன்னா அந்த மாதிரி பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்தும். ஏற்படுமா? ஏற்படுத்தும், கட்டாயம் ஏற்படுத்துங்க. நீங்க எங்களுக்கு என்ன பாதிப்பு? நாங்க வந்து அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம்,
நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கொள்கை தெளிவு உண்டு. நீங்க நாம் தமிழர் கட்சியோட கூட்டங்கள்ல இப்ப அண்ணன் திருமாவே எடுத்துங்க. அண்ணன் திருமாவோட கூட்டங்கள்ல அண்ணன் திருமா ஒளிவாங்கியை பிடிச்சு யாரும் அங்க ஏறாத, அங்க போகாத, நாற்காலி எடுக்காத, உயர பிடிஞ்சு விட்டுறாத அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் விஜயோட கூட்டத்துல வந்து ஏன் நாற்காலி எடுக்கிற அப்படின்னு புஷியானது கோபமா இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியோட மேடையில யாராவது அறிவு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அகவணக்கம்னா லட்சம் பேர் நாளும் அமைதியா இருப்பான், நிசப்தமா இருக்கும். குண்டு ஊசி விழுந்தா கூட சத்தம் இருக்கும். அகவணக்கம்னா அவ்வளவு அமைதியா இருப்பேன். தலைவர் பிரபாகரன் பேர சொன்னா ஒட்டுமொத்த கூட்டமும் ஆர்ப்பரிக்கும். எங்கள்கிட்ட ஒழுங்கு கட்டுக்கோப்பு அதெல்லாம் மிகச்சிறப்பா இருக்கு. நாங்க ஒரு அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம். நாங்க ரசிக மயக்கத்துக்கள் நாங்க விழ மாட்டோம். அப்ப எங்க வாக்கு சரி போக வாய்ப்பு இல்லை. எந்த வாக்கு சரி போகும்னா காசு கொடுத்து வாங்கப்பட்ட வாக்குகள், அதாவது எந்தவித கோட்பாடு இல்லாம பெறப்படக்கூடிய வாக்குகள். இப்ப திமுக வாக்கு, அதிமுக வாக்கு வேணா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சிதறலாம். நாம் தமிழர் கட்சி வாக்கு ஒருபோதும் சிதறாது. 2016 மக்களவை கூட்டணி விஜயகாந்த் தலைமையில், விஜயகாந்துக்கு வந்து 6, 9, 11 4வது பொது தேர்தல், எங்களுக்கு முதல் பொது தேர்தல். அன்னைக்கு விஜயகாந்த் தலைமையிலான மக்களவை கூட்டணி போட்டி போட்டப்ப தேமுதிக பெற்ற வாக்குக்கும் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குக்கும் வேறுபாடுங்கிறது 1.5 கூட கிடையாது, அதை விட குறைவு. 2019 கமலஹாசன் வந்தார். கமலஹாசன் நாம் தமிழர் கட்சி விட குறைவான வாக்களை தான் பெற்றார். 2018 காலகட்டத்தில் ரஜினிகாந்த் கட்சியுடங்கிறன்னு அறிவிச்சப்ப ரஜினிகாந்துக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாரும் போகல. எங்கள் வாக்கு வேற, எங்களோட அரசியல் வேற. அதனால இந்த திரைத்துறை மயக்கங்களுக்கு வந்து நாங்க பயப்படல. இல்ல இது வந்து நீங்க ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கோ அதற்கு பிறகு நீங்க கமலஹாசன் அவர்களுக்கு சொல்ற மாதிரி விஜயை நீங்க அப்படி அந்த பட்டியல்ல பொருத்தி பார்க்க முடியாது. இது வந்து ஒரு கட்டுக்கடங்காத ஒரு 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 கட்டுக்கடங்கெல்லாம் தெரியுது, கட்டுக்கடங்களா கட்டுக்கோப்பு எல்லாம் தெரியுது. இல்ல அதுதான் நாளைக்கு ஓட்டா இதுல இருந்து ஸ்பிளிட் ஆகி ஓட்டா மாறிடுமே, கன்வெர்ட் ஆகுமே. கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடுமா? கன்வர்ஷன் ஆகுங்க. எப்படி சொல்றீங்க? இல்ல ஓடி வர 100 பேர்ல கண்டிப்பா 50 பேர் ஓட்டு போட மாட்டாங்க விஜய்க்கு. நாளைக்கு சிவகார்த்திகேயன் வந்தா அவன் ஓட மாட்டானா? ஓடுவானா ஓட மாட்டானா? ஓடுவாங்க. அப்புறம் என்ன இருக்குது? இல்ல விஜய் தேர்தல் 100 பேர்ல 50 பேர் ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா? 50 எத்தனை பேருக்கு வாக்கு இருக்குன்னு முதல்ல தெரியல. நீங்க அவங்க எல்லாம் முதல் தலைமுறை திமுக வாக்கு செலுத்தினவன், அதிமுக வாக்கு செலுத்தினவன், பாஜக வாக்கு செலுத்தினவன் விஜய் வந்தா மூஞ்சி திருப்பிட்டு போடுவானா? அவன் ஓடி போய் பார்க்க மாட்டானா? எல்லாரும் தாங்க பாப்பாங்க. இது எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க மறுபடியும் போய் அவங்க நாம் தமிழருக்கே ஓட்டு போடுவாங்க, திமுகவுக்கே ஓட்டு போடுவாங்க, அதிமுக போடுவாங்க, விஜய்க்கு போட மாட்டாங்களா? விஜய்க்கு வாக்கு விடுமா இல்லையாங்கிறத 2026 தான் சொல்ல முடியும். 2011 வடிவேலு பரப்புரை போனாரா? ஆமா. வடிவேலு பரப்புரைக்கு போனப்ப வடிவேலுக்கு வேலை கூட்டு ஓடிச்சு. ஆனா வாக்கு யாருக்கு விழுந்துச்சு? விஜயகாந்த் விமர்சிச்சு எதிர்த்துதான் வடிவேலு வாக்கு கேட்டாரு. ஆனா விஜயகாந்த் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றார். திமுக என்னாச்சு? எதிர்கட்சி நிலையை கூட இழந்துருச்சு. அப்ப கூட்டத்தில் எப்படி பயப்பட முடியும்? தேர்தல் களத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கான். விக்கிரவாண்டி தேர்தல் களத்துல வந்து விஜயோட வாக்கு விழல, நோட்டாவுக்கு மட்டுமே இவ்வளவு 1000 மக்கள் ஓட்டு போட்டாங்க, இல்ல ஈரோடு கிழக்குல வந்து இவ்வளவு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க. நான் நிரூபிக்கப்பட்டு ஏற்கிறேன். கூட்டம் கூட்டினாங்க, வண்டிப்படி ஓடினாங்கலாம் கணக்கா? இல்ல இது சரியா தவறான்ற கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ஆனாலும் ஒரு சர்வே சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற ஒரு தகவல் சொல்லுது. ஐயோ சர்வே சார் யார் சொன்னாங்கன்னு சர்வே என்ன சொல்லுங்க? யார் நான் சொல்றேன் இருங்க கொஞ்சம் முழுசா. நான் என்ன கேள்வினே கேட்காம நீங்க வந்து இளம் தலைமுறையினர் வசீகரம் அண்ணன் சீமானுக்கு பெரிய அளவுக்கான கூட்டம் இருந்தது. அண்ணாமலை வந்த பிறகு ஒரு அண்ணாமலை பக்கம் ஒரு ஈர்ப்பு இருந்தது. இன்னைக்கு அந்த கூட்டம் எல்லாம் அதுல வந்து பெரும் பகுதி விஜய்க்கு தான் இருக்க போகுது. விஜய்க்கு தான் அந்த ஓட்டாவே கன்வெர்ட் ஆகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்லக்கூடிய ஆய்வுகள், பல ஆய்வுகள் களத்துல எடுக்கக்கூடிய ஆய்வுகள் தாங்க. எந்த ஆய்வு? அரிஸ்டாட்டில் ஆய்வா? இந்த ஐன்ஸ்டீன் ஆய்வா? எந்த ஆய்வு? ஆய்வுங்கிறீங்க, பத்திரிகையாளருங்கிறீங்க, அரசியல் விமர்சகருங்க, பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாருங்க சொல்ற? விஜய் காசு கொடுத்தா யார் வேணா சொல்லுவாங்க. இல்ல விஜய் வந்து அவங்க ஆட்களையே பாக்குறது இல்ல, இவங்களெல்லாம் எங்க பாக்க போறாங்க? இவங்க ஏங்க உட்காந்து வேலை மெனக்கட்டா சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம்? அதாவது அங்க போய் ஒட்டிக்கலாம்னு வேலை வைப்பாங்க. அவங்க ஆய்வு சொல்றாங்க, இவ்வளவு ஆய்வு சொல்றாங்கன்னா ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சத்துக்கு மேலதான் வாக்கு இருக்கு. இப்ப சோழியின் ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 லட்சம் வாக்கு என்னமோ இருக்குது. நீங்க அவ்வளவு வேண்டாம், 1 லட்சம் வாக்கு கொண்ட இப்ப எனக்கு வேதாரண்யம் தொகுதியில வந்து 1 லட்சத்துக்கு மேல வாக்கு இருக்கு, 1.5 லட்சமோ நம்ம வாக்கு இருக்கு. இந்த 1.5 லட்சம் வாக்காளர்கள்ல எத்தனை பேர் சந்திச்சு இவங்க ஆய்வு முடிவு எடுப்பாங்க? ஒரு 20,000 30,000 இல்லைங்க. ஒரு நான் சொல்லிடுறேன் இருங்க. 18ல இருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் வாங்க. முதல் தலைமுறை வாக்குகள் 18க்கு மேல ஓட்டு. வெறும் 200 பேர்கிட்ட கருத்து கணிப்படுத்திட்டு மாதிரி எடுத்துட்டு இதுதான் தொகுதி முழுக்க எதிரொலிக்கும் அப்படின்னா என்ன கணக்கீடு? இங்க வைக்கப்பட்ட அத்தனை ஒரு கேள்வி வைக்கிறேன். இங்க வைக்கப்பட்ட இங்க வைக்கப்பட்ட அத்தனை கருத்து கணிப்புகளும் பொய்த்து போயிருக்கு.
பொய்யா போயிருக்கு. நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் இதை வச்சு சொல்ல முடியும்? இல்லங்க, இளைஞர்களின் வசீகரம் சீமான் பக்கம் இருந்த ஈர்ப்பு இன்னைக்கு மெல்ல மெல்ல விஜய் பக்கம் திரும்பிச்சு அப்படின்றாங்க. யார் சொல்றா? இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் சொல்றாங்க. யாருங்க சொல்றா? பேர் இல்லையா? அங்க பேர் இல்ல, ஊர் இல்லையா? யார் சொல்றா? யாருன்னு சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். ஐயா மணி சொல்றாங்களா சொல்லுங்க, பதில் சொல்றேன். ஏன் நீங்க அவரை போய் இல்ல, ஐயா தான் இப்ப ரொம்ப விருப்பப்படுறாங்க. நாம் தமிழர் கட்சி வாக்குகள்லாம் விஜய்க்கு போதும் விருப்பப்படுறாங்க. போன வாரம் சொல்றாங்க 3 விழுக்காடு வாக்கு போயிடுச்சுங்கிறாங்க. இந்த வாரம் சொல்றாங்க 7 விழுக்காடு வாக்கு போயிடுச்சுங்கிறாங்க. இப்ப தேர்தல் நடக்கல, எப்படி வாக்கு போகும்? கடைசி அதாவது ஒவ்வொரு கட்சிகளே பண்றாங்க. இன்னும் 10 மாத காலம் இருக்குங்க. தேர்தலுக்கு 10 மாத காலம் இருக்கு. 10 மாத காலத்துல எவ்வளவோ மாற்றங்கள் நிகழலாம். எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்து அரசியல்லையும் இந்த களச்சூழலையும் ஏற்படலாம். போராட்டம் வெடிக்கலாம். மக்கள் மனதில் பெரிய கொந்தளிப்பும் மாற்றம் உருவாகலாம். அதை கடந்து தேர்தல் பரப்புரை முடிஞ்சு கடைசி 3 நாள்ல காசை கொடுத்து கூட வாக்கள் மாற்றப்படுது. அதை கடந்து வாக்கு போற அந்த நொடியில அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி முகவர் வந்து கண்ணை காட்டினா கூட வாக்கை மாற்றி போடுற நிலைமை இருக்கு. அப்ப எந்த நொடி பொழுது பண்ணா வாக்க மாறலாங்கிறப்ப 10 மாசத்துக்கு முடியே உட்கார்ந்து கழுத்துக்கிட்டு இப்ப எங்க எடுத்த 3 விழுக்காடு வாக்கு போயிடுச்சு, 7 விழுக்காடு வாக்கு போயிடுச்சுன்னா தேர்தல் நடந்ததானே வாக்கு போகும். தேர்தல் நடக்காம எப்படி வாக்கு போகும்? இப்ப யாருக்கு ஓட்டு போடலாங்கிறத தேர்தல் நெருக்கத்துல தீர்மானிப்பான். அந்த வாக்கு தான் யார் ஆட்சி பிடிக்கிறாங்கிறத தீர்மானிக்குது. கடைசி நேரத்தில் தீர்மானிக்கிற வாக்கு தான். நீங்க இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு 3 விழுக்காடு போயிடுச்சு, 4 விழுக்காடு போயிடுச்சுன்னா விஜய்க்கு நீங்க வந்து பிஆர் வேலை பார்க்குறீங்க, அவ்வளவுதானே. ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அதே முக்கியத்துவம் கொடுங்க. நாம் தமிழர் கட்சியோட கோயம்புத்தூர்ல வந்து மே 18 இனப்படுகொலை நாள்ல பொதுக்கூட்டம் நடக்குது. கோயம்புத்தூர்ல கொடிசியாவில் விஜய்க்கு ஒரு நாள் முழுக்க நிரலை போட்டது போல ஒரு அரை நாள் நிரலை போட்டு பாருங்க, எந்த கட்சிக்கு இழிச்சு இருக்குன்னு தெரியும். ஊடகங்களுக்கு வந்து ஒரு வேலை இல்லாம திரும்ப அவங்க இதுனா மட்டும் திரும்ப தொலைக்காட்சி விவாதம் எடுப்பது, நாள் முழுக்க காட்டுவது. ஏன்னா டிஆர்பி. அவர் பேசவே மாட்டார். விஜய் பேசவே ஆரம்பிக்க மாட்டாரு. இங்க விஜய் வந்து பரபரப்பு பேச்சுன்னு தமிழில் வைக்கிறது. இதெல்லாம் ஒரு சாபக்கேடு. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் கருத்துக்கள் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை. நமக்கு களம் என்னன்னு தெரியும். இந்த களம் நாம் தமிழர் கட்சிக்கான களம்னு நினைக்கிறோம், நம்புறோம். அதனால நாங்கள் உறுதியோடு உழைக்கிறோம். இல்ல, விஜய்க்கு கூடும் கூட்டத்தை பார்த்து இங்கு சில கட்சிகள் கொஞ்சம் ஜர்க்கா இருக்கிறதா சொல்றாங்க. இங்க தேர்தல் களத்துல இருக்கக்கூடிய கட்சி பேர் திமுக, அதிமுக எல்லா கட்சிகளுமே ஒரு பிரம்மாண்டமா பாக்குறாங்க. அதுல நாம் தமிழர் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அதாவது விஜய் கோட்பாட்டு ரீதியாக முரண்பாட்டை வைக்கிற வரைக்கும் நாங்க விஜய் விமர்சிக்கல. தமிழ் தேசியம் திராவிடம் இரு கண்கள் என்று பேசிய பிறகுதான் நாங்க விமர்சிக்க தொடங்குறமே ஒழிய அதுக்கும் விமர்சிக்கலையே. அப்ப ஒரு நடிகர் வர்றாருன்னப்ப யாரு கலக்கம்? திமுக திராவிடமும் இரு கண்கள்னு அவர் சொல்றதுக்கு அவருக்கு உரிமை உண்டு இல்ல? அவர் சொல்றதுக்கு அது உரிமை உண்டு இல்ல? அப்படி சொன்னவர் விமர்சிக்க எங்களுக்கு உரிமை உண்டு இல்ல? இல்ல, அவரு அதை சொல்லி அவர் ஓட்டு கேட்க போறாரு, ரைட்டு. நீங்க அதுக்காக ரோட்ல அடிச்சு நடுவுல நின்று அடிச்சு ஒண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் நில்லுனால நீங்க பாட அது எதுக்கு தேவை? அவர் கேரளம் விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு, ரோட்ல நிக்க போறாரு. அது ஓமங்க, உதாரணங்க. இந்த பக்கம் நில்லு, அந்த பக்கம் நின்று, வலதுசாரி யாரு இல்ல இடதுசாரி யாரு மையம்னு போகாதங்கிறோம். நடுநிலை பண்ணி ஏமாத்தாத. ஒண்ணு திராவிடம் பக்கம் நில்லு, இல்ல தமிழ் தேசியம் பக்கம் நில்லு, நடுவில் நின்று உருட்டாதங்கிறோம். அது உதாரணம். அதுக்காக நடுவோட்டில் நினைக்க போறாரு அவரு. 26ல என்ன வியூகம்? எல்லாருமே அப்ப எதிரி, எல்லாரையும் எதிரியாவே பாவித்து நாம வந்து களமாட போறோம். எதிரிங்கிறது இந்த நிலத்துல வந்து இப்போது அதிகாரத்துக்கு கூடிய திமுக, கடந்த காலத்துல இருந்த அதிமுக, 2 பேரும் திராவிட கட்சிகளை புறந்தெழுவது, நாம் தமிழர் அரசமைப்பது தான் நோக்கம். இதுல வந்து மத்தியில வந்து பாரதிய ஜனதா இருக்குது. ஆனா பாஜக தமிழ்நாட்டில் இங்க வந்து அதிமுகவோட தோல் ஏறி பயணிக்குது. பாஜக வந்து இங்க வெள்ள போடுறதில்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க திமுக அதிமுகன்னு 2 கட்சிகள் தான். இந்த 2 கட்சிகளையும் வீழ்த்தி நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்றதான் ஒரே இலக்கு வியூகம். அது இது சாத்தியம் 26ல சாத்தியம். அப்படியா? அப்படித்தான் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிட்டு நன்றி கார்த்திக். நன்றி.